சிறப்பான முறையில் இங்கே சுகாதார விழிப்புணர்வு பணியை துவங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடியை துவங்கி வைக்கிறார்கள். பயன்படுத்துவேன் மற்றும் குப்பையை வீட்டிலேயே பயன்படுத்துவேன். ஒப்படைப்போம் பணியாளர்கள் ஒப்படைப்போம். பாதுகாப்போம். தனித்தனியா போடுறீங்களா? இன்னைக்காக ஸ்டாக் பண்றீங்களா இல்ல ரெகுலரா அப்படி வச்சிருக்கீங்களா? ரெகுலரா தான் சார் வச்சிருக்கோம். இது புது டப்பாவா இருக்கா? இன்னைக்கு ஏதோ வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கா? வாங்கி கொடுத்து படம் எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த டப்பா மாதிரி தெரியல எனக்கு. யாரு இந்த பக்கம் கலெக்ஷன் பண்றது யாரு? நீங்க தானம்மா? புதுசா இல்ல பழசாமா? தினமும் செய்றீங்களா? சுகாதாரத்தை நம்ம தான் பாதுகாக்கணும். கிளீனா இது கொஞ்சம் மூடி வைங்க, மூட வைங்க. ஏன் அப்படின்னா இதுல போட்டு வைக்கிறீங்கல்ல, அந்த ஈ கொசு எல்லாம் திரும்ப உங்க உணவுப் பொருள்ல வந்து உட்காரும், உங்க மேல வந்து உட்காரும், குழந்தைகள் மேல வந்து உட்காரும். உங்களுக்கு தெரியாம வியாதி பரவும். அதனால இதை வந்து மூடி வைக்கிற மாதிரி மாத்துங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? அதனால நம்ம வீட்டுல வந்து என்னன்னா தேவையில்லாத கொசு ஈலாம் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதனால இது கொஞ்சம் பார்த்துட்டு கிளியரா பிரிச்சு கொடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிடையாது சீல் வச்சிடலாமா? கிடையாது சீல் வச்சிடலாமா? மக்கும் குப்பை மக்காத குப்பைக்கு தனியா ஒரு பாக்ஸ் வைக்கணும், ஏதாவது இது வைக்கணும். இப்படின்னா எப்படி கொடுப்பீங்க நீங்க? இதை கொண்டுட்டு போய் நாங்க அங்க பிரிச்சு எடுத்துருவோம் சார். அது எப்படி மக்கும் குப்பை மக்காத குப்பை நீங்க பிரிக்காம தான் கொடுப்பாங்க? ஒழுங்கா கொடுக்குறாராமா? இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. எடுத்துட்டு போய் நாங்க செட்டுல போட்டு பிரிச்சு அவங்களே என்ன சொல்றாங்க? பிளாஸ்டிக் பையில கொடுக்க தனித்தனியா பிரிக்கணும். நீங்க பிரசிடென்ட் இந்த கடையை ஒரு நாளைக்கு சீல் வச்சுங்க. உங்களுக்கு பவர் இருக்கா? கடையை ஒரு நாள் ஏமா மீண்டுவா ஒரு நாளைக்கு கடையை சீல் வச்சுங்க. நம்ம சில சமயத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் கடைக்காரர் நீங்க ஃபாலோ எங்க இருக்கு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லவா? எப்போ வாங்குவீங்க? இன்னைக்கு வாங்க முடியாதா? வாங்கி எனக்கு வீடியோ போட்டோ எடுத்து போகணும். மக்கும் குப்பை மக்காத குப்பைக்கு ஒரு பாக்ஸ் வச்சு மூடி, அதுக்கு மூடி இருக்கணும். அது ஓப்பன்ல இருக்க கூடாது. அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இதை கொண்டு போய் திரும்பி பிரிக்கிறதுல எவ்வளவு அவங்க தானே சொல்றாங்க. நானா சொல்றேன் பிரிச்சு கொடுக்கறது அவங்க தானே சொல்றாங்க. பிரிச்சு கொடுங்க. அவங்க எல்லாம் பாவம் இல்லையா? போய் அதை பிரிக்கிற எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியும் உங்களுக்கு. இந்த குப்பைய நாளைக்கு நீங்க பிரிங்க. உங்க குப்பைய உங்களால பிரிக்க முடியுமான்னு பாக்குறேன். ஏன்னா நாட்டம் அடிக்கும், ஸ்மெல் அடிக்கும். உங்க குப்பையை உங்களால பிரிக்க முடியாது. அவங்க எப்படி பிரிப்பாங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்க கடை எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல கடை இன்னும் டெவலப் பண்ணுங்க. புரியுதா? கடையெல்லாம் கூட்ட மாட்டீங்கல்ல? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.